இப்போ நாங்கள் ஒரு சபைக்கு வர ஒரு ஒழுக்கம் இருக்கணும்ல, உனக்கு அதை சொல்லி கொடுக்க தான் சபை வச்சிருக்கிறோம். சொன்னா கோச்சிக்கிறான். அதாவது பார்த்தீங்கன்னா முந்தியெல்லாம் அந்த பைத்தியம் தான் துணியை கிழிச்சிட்டு அலையும் இல்லையா? துணியை கிழிச்சிட்டு இருந்தால் பைத்தியம் தான். இன்னைக்கு நான் போன ஒரு ஷாப்பிங் மாலுக்கு எல்லாம் கிழிச்சிட்டு அலையுது. வாங்கி கிழிச்சானா கிழிச்சதை வாங்கினானா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அநியாயமா இருக்கு. அப்படியே சபைக்கு வந்து தொலைக்கிறான். சபையில வந்து அதே மாதிரி உட்காந்துருக்கான். 2 பக்கம் முடிய ஷார்ட்டா அடிச்சுட்டு மேல வந்து முள்ள மன்றி மல்லாக்கப்படுத்த மாதிரி இவ்வளோண்டு கொண்ட மாதிரி வச்சிருக்கான். ஏன்டான்னு கேட்டா அவனுக்கு கோவம் வருது. ஒரு பையன் சொல்றான், நீங்க ஏன் இதெல்லாம் சொல்றீங்க? ஆமா, நாங்க தான் சொல்லுவோம். சபையில் தான் சொல்ல முடியும், உங்க அப்பா அம்மா சொல்ல முடியாது. ஒண்ணு நாங்க தான் சொல்ல முடியும். சபை என்பது ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குற இடம். ஒரு பையன் நீளமா முடி வச்சிருக்கான். நான் கேட்டேன், ஏன்டா இவ்வளவு நீளமா வச்சிருக்கு? நான் கேட்கறான், எவ்வளவு நீளம் வைக்கணும்னு பைபிள் இருக்கா? அவ்வளவு நீளம் சொல்லுங்க, நான் வைக்கிறேங்கிறான். இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ரோமர் 8:29 தெளிவா சொல்லுது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி கர்த்தர் உங்களை என்ன அழைச்சிருக்கிறார். உனக்குள்ள தேவன் வருவாரானால் உனக்கு மேல உலகம் வராது.